வேதங்கள் விளக்குகின்ற விண்ணவரே, பரிசுத்தவான்கள் புகழ்கின்ற பரமண்டல அதிபதியே, உம்மை வாழ்த்துகிறோம், பாடுகிறோம், புகழ்கிறோம். ஆகமங்கள் புகழ் வேதானமோ நமோ, வாகு தங்கு குருநாதானமோ நமோ. ஆகமங்கள் புகழ் வேதா நமோ நமோ, வாகு தங்கு குருநாதானமோ நமோ. ஆயர் வந்தன்னை செய் பாதானமோ நமோ, அருவா மாக மண்டல விலாசா நமோ நமோ, மாக மண்டல விலாசா நமோ நமோ. மேக பந்தியுனுலாசா நமோ நமோ, வான சங்கம விஸ்வாசா நமோ நமோ, மனுவேல. விம்பம் உயர் கோலா நமோ நமோ, காகமும் பன்னிசை சீலா நமோ நமோ. நாகவிம்பம் உயர் கோலா நமோ நமோ, காகமும் பன்னிசை சீலா நமோ நமோ. நாடும் அன்பர் அனுகூலா நமோ நமோ, நரதேவா. ஏகம் மந்திரமுரு பூமா நமோ நமோ, ஏகம் மந்திரமுரு பூமா நமோ நமோ. யோக தந்திரவதி சீமா நமோ நமோ, இயேசுவென்ற திருநாமா நமோ நமோ, இறையோனே. அறிவின் உருவாகிய மூலா நமோ நமோ, மறையவர் தேடிய நூலா நமோ நமோ. அறிவின் உருவாகிய மூலா நமோ நமோ, மறையவர் தேடிய நூலா நமோ நமோ. அதிசய பராபர சீலா நமோ நமோ, அருளாளா. பொறிவினையுறாத சரீரா நமோ நமோ, பொறிவினையுறாத சரீரா நமோ நமோ. குறையணுவிலாத குமாரா நமோ நமோ, புவன முழுதாள் அதிகாரா நமோ நமோ, புதுவேரா. வழியின் மேவிய கோனே நமோ நமோ, முறைகள் தவறாத வினோனே நமோ நமோ. நிறைவழியின் மேவிய கோனே நமோ நமோ, முறைகள் தவறாத வினோனே நமோ நமோ. நிதி பெருகும் மாரசத்தேனே நமோ நமோ, நெறிநீரா. இறைதவிது பாடிய கீதா நமோ நமோ, இறைதவிது பாடிய கீதா நமோ நமோ. பறைகள் பல கூடிய போதா நமோ நமோ, எருசலையின் அடிய தூதா நமோ நமோ, இறையோனே.
ஆகமங்கள் புகழ் வேதா நமோ நமோ வாகு தங்கு குருநாதா நமோ நமோ ஆகமங்கள் புகழ் வேதா நமோ நமோ வாகு தங்கு குருநாதா நமோ நமோ ஆயர் வந்தன்னை செய் பாதா நமோ நமோ அருரூபா மாக மண்டல விலாசா நமோ நமோ மாக மண்டல விலாசா நமோ நமோ மேக பந்தியினுலாசா நமோ நமோ வான சங்கம விஸ்வாசா நமோ நமோ மனுவேலா ஆகமங்கள் புகழ் வேதா நமோ நமோ வாகு தங்கு குருநாதா நமோ நமோ ஆயர் வந்தன்னை செய் பாதா நமோ நமோ அருரூபா இருபதாவது வசனம் 71ஆம் சங்கீதம் 20வது வசனம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். இதுவரையில எழுப்புதலை பற்றி நான் பேசும்போது சரித்திர சம்பவங்களை எடுத்து சில அதிகாரங்களிலிருந்து பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த முறை சற்று வித்தியாசமாக வசனங்களை எடுத்து குறிப்புகளாக்கி உங்களோடு பேசலாம் என்று விரும்புகிறேன். இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது எழுப்புதலின் அவசியம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அநேக இக்கட்டுக்கள், ஆபத்துக்கள், அதை காண்கிறார் சங்கீதக்காரன். அதன் மத்தியில் அவருக்கு திரும்ப உயிர் மீட்சி வேணும். ஏற்கனவே உயிர் மீட்சி இருந்திருக்கிறது, அதை நஷ்டப்படுத்தி இருக்கிறார். இப்ப உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். பாதாளத்துக்கு போறது, பாதாள வாழ்க்கை என்று சொல்லுகிறது, அது அவிசுவாசிகளுக்கு தானே. விசுவாசிகள் எப்படி பாதாளத்தில் இறங்குவோம், அப்புறம் ஏற வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டால், பாவம் யார் செய்தாலும் சரி ஆண்டவர் வித்தியாசம் ஒன்றும் பார்க்கவில்லை. அவன் பாவியா பரிசுத்தவானா, சாதாரண ஒரு விசுவாசியா அசாதாரணமான ஒரு விசுவாசியா என்று ஆண்டவர் கணக்கிடுவதில்லை. சங்கீதங்களை எல்லாரும் எழுத முடியாது. ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமானவர்கள் தான் சங்கீதம் எழுத முடியும். இஸ்ரவேல் சமுதாயத்தில் சங்கீதங்களை எழுதினவர்கள், பாடினவர்கள் பிரபலமா இருந்திருக்கிறதை நீங்கள் வேத எழுத்துல படிக்க முடியும். அப்படி இருக்க இங்கே சங்கீதக்காரன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில ஏற்பட வேண்டிய எழுப்புதலின் அவசியத்தை பற்றி சொல்லுகிறார். அவருக்கே அந்த நிலைமை என்று சொன்னால் நாம் சங்கீதக்காரனோடு ஒப்பிடலாமா? நான் எந்த ஒரு காலத்திலும் சங்கீதக்காரனோடு நான் ஒப்பிட்டதில்லை. மாபெரும் அப்போஸ்தலனாகிய பவுல், நான் பரிசுத்தவான்களில் சின்னவன், அப்போஸ்தலரிடத்தில் அவர்களோடு சேர்ந்து நான் பேறு பெற தகுதியானவன் அல்ல, பாவிகளிலே பிரதான பாவி என்றெல்லாம் அவ்வளவு தாழ்மையாக அறிக்கை செய்கிறார். அப்ப நம்மை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அதை விட தாழ்மையான ஒரு அறிக்கை தான் நம்மளால செய்ய முடியும். அப்ப நமக்கு எழுப்புதல் வேண்டியதனுடைய அவசரத்தை நாம் உணர்ந்தோமா? நான் தான் எழுப்புதல் அடைய வேண்டிய முதல் நபர். நான் என்ன 1-2 இக்கட்டா சந்திச்சேன், 1-2 ஆபத்துகளையா நான் பார்த்தேன். உயர்வான வாழ்க்கை செய்ய வேண்டிய நான் ரொம்ப தாழ்வான சாதாரணமான சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை நான் செய்திருக்கிறேனே.
என்னை ஆண்டவர் திரும்பவும் உயிர்ப்பிக்க வேண்டும். ரட்சிப்பு என்று சொல்லுகிறது ஒரு பெரிய உயிர் மீட்சி, அதுல ஒரு சந்தேகம் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதற்கு நமக்கு நிறைய எத்தனங்கள் உண்டு. ஆனால் ஏன் நாம் ஆதி அன்பை விடுகிறோம்? உயிருள்ளவர்கள் என்ற நிலைமை இருந்து செத்த நிலைமைக்குள்ள போகிறோம். அனலுமின்றி குளிருமின்றி ஏன் போகிறோம் என்று நம்மை பார்த்து கேட்க வேண்டியதாக இருக்கிறது. உன்னுடைய பக்தியையும் உன்னுடைய நேசத்தையும் நான் நினைத்திருக்கிறேன். அது ஆரம்ப பக்தி நேசம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு காரணம் நான் இன்னும் ஜென்ம சரீரத்தில் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து போறது. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் போதும், பரலோகம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு குழந்தை தன்மையானது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது யோவான் அப்போஸ்தலன் சொல்றாரு, பிள்ளைகளே என்று சொல்லிவிட்டு நிறுத்தி விடாமல் வாலிபரே பிதாக்களே என்று சொல்றாரு. பாத்தீங்களா? அந்த மாதிரி நிலைமைக்கு வரும்போது நம்முடைய வாழ்க்கையில மரணம் நம்ம சந்திக்கிற வரையில நாம் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில உயிர் மீட்சி, இங்கே உயிர்ப்பித்து என்று சொல்றாரு பாத்தீங்களா சங்கீதக்காரன், அது உயிர் மீட்சி, எழுப்புதல், தேவனால உண்டாகிற பயங்கரம், இது வாழ்க்கையில அடிக்கடி நடந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அனலான விசுவாசிகளா இருப்போம், சாட்சியுள்ள விசுவாசிகளா இருப்போம், கனியுள்ள விசுவாசிகளா இருப்போம். ஆனால் இது நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி நடக்கவில்லை என்று வைத்தால், சவுலின் குடும்பத்தை காப்பாற்ற பார்த்தாள் என்று சொல்லி யார் அவங்களை அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? அப்புறம் சவுல் குடும்பம் வர வேற பலவீனப்பட்டு போனார்கள் எழுதியிருக்குதே, நம்ம யார் பலப்படுத்த முடியும்? அதனால உலக மக்கள் மத்தியில் உயிர் மீட்சி, ஜன சமுதாயத்தில் எழுப்புதல், தேவனால உண்டாகிற பயங்கரம், அது முதலாவது நம்முடைய உள்ளத்திலேயே ஸ்தாபிக்க வேண்டும். நம்முடைய நிலைமை நாம் முதலாவது சரியாக உணர வேண்டும். நாம் அநேக இக்கட்டுகளை சந்தித்து விட்டோம், அநேக ஆபத்துக்களை பார்த்து விட்டோம், உயிர் மீட்சி அற்ற நிலைமை நாம் உணர்ந்தும் இருக்கிறோம். சில வேளைகளில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பூமியின் பாதாள வரையில போறது மாதிரி கூட நாம் உணர்ந்திருக்கிறோம். அதனால நாம் கதற வேண்டியது வாழ்க்கையில இடையிடையே இந்த சங்கீதக்காரனை போல். இது எப்படி நடக்கும் என்று கேட்டால், அதற்கு நம்முடைய ஆண்டவருடைய உதவி மிக முக்கியம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும் போது, அவர் வந்து நீதியை வர்ஷிக்க மட்டும் அவரை தேட காலமா இருக்கிறது. யார் வந்து நீதியை வர்ஷிக்கிறது நம்ம மேல, நம்முடைய குடும்பத்தின் மேல, நம்முடைய சபையின் மேல என்று கேட்டால், நம்முடைய அருமை ரட்சகராகிய இயேசு உயிர் திறந்து பரலோகத்தில் போய் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர். அவர் நீதியை வர்ஷிக்க பண்ண வேண்டாம், அதான் எழுப்புதல், அதான் உயிர் மீட்சி, அதான் தேவனால உண்டாகிற பயங்கரம். அதுக்கு நாம் அவரை தேடணும் இல்ல, சபையாக தேடணும், குடும்பமாக தேடணும், தனியாக தேடணும். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னதாக பார்க்கிறோம். ஏதாவது செய்ய முடியும் அப்படி என்று சொல்லவில்லை, என்னை அல்லாமல் உங்களால ஒன்றும் செய்யக்கூடாது. அப்ப எழுப்புதல் நாயகரிடத்துல அவரை தேடி நீதியை வர்ஷித்தால் தான் ஆண்டவரை எழுப்புதல் வரும் என்று அவரை கருத்தாய் தேட வேணும். அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம்
15 வசனத்துல உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், ஒரு மாற்றம் ஏற்படாது. ஆனால் ஆவி ஊற்றப்பட்டால் வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். ஒரு முறை தேவ ஆவியை பெற்றுக்கொண்டால் காரியம் முடிந்தது என்று வேதம் சொல்லவில்லை. நாம் பரிசுத்தாவியை பெற்றோம் என்று நிறைய வசனங்கள் வருகிறது. ஆனால் பரிசுத்தாவின் நிறைவை பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது எப்போ? அதனால அது அந்த ஆவியின் நிறைவு எனக்கு வேண்டும் என்று நான் வாஞ்சித்தால், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் என் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் அதை ஊற்றுவார், அதை உணரலாம். நம்முடைய குடும்பத்தில் அதை ஊற்றுவார், நம்முடைய சபையில் அதை ஊற்றுவார், உணரலாம். அப்ப வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறி போகும். சகரியா 4:6 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆவியானவர் இல்லாம நம்ம என்ன இந்த எழுப்புதலை கொண்டு வர முடியும்? உயிர் வீழ்ச்சி எப்படி வரும்? தேவனால உண்டாகிற பயங்கரம் எப்படி வரும்? அதனால ஆண்டவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம். அவர் நம்முடைய மணவாளன், நம்முடைய நண்பர், நம்முடைய எஜமான். அவரை ஒரு வெரண்டாவில் நிறுத்திட்டா எழுப்புதல் வருமா? நம்முடைய ஜீவியத்தினுடைய எல்லா பாகத்திலையும் அவர் சென்று அவருக்கு பிரியமில்லாதெல்லாம் அகற்றுவார் என்றால் எழுப்புதலுக்கு தடை கிடையாது. ஆவியானவர் வந்த பிற்பாடு ஆவியானவரை நான் பேச்சினால் துக்கப்படுத்தி தேவனுடைய வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு கொடுக்காம அவரை நாம் அவித்து போட்டால் திரும்பவும் நம்ம அவரை எப்படி உயிர்ப்பிக்க முடியும்? இக்கட்டுக்கள், ஆபத்துக்கள் மறுபடியும் வராதா? மறுபடியும் பாதாளத்துக்கு கீழே போகிற ஒரு அனுபவம் வந்து விடாதா? அதனால இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு, நித்தமும் கர்த்தரை தேடுங்கள், இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கனால எழுப்புதலுக்கு எல்லா ஒழுங்கும் ஆயத்தம். நாமளும் இருக்கிறோம். தேவகுமாரன் இருக்கிறார், தேவ ஆவியும் உண்டு. ஆனா எழுப்புதல்லைன்னா நம்ம இருந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் இருந்து என்ன பிரயோஜனம்? தேவ ஆவி இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால எழுப்புதல் அவசியமா இருக்கிற ஒரு அவசரத்தில் நாம் இருக்கிறோம். இனி நான் உங்களுக்கு 3 குறிப்புகள் கொண்டு வருகிறேன் எழுப்புதலுடைய அவசியத்தை பற்றி. சங்கீதம் 85:6 படியுங்கள். 85ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். உமது ஜனங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? உயிர் மீட்சியை நாங்கள் பார்த்தவர்கள், அனுபவித்தவர்கள், அந்த ஆசீர்வாதத்தை உணர்ந்தவர்கள், சாட்சியிட்டவர்கள் என்று கூட சொல்லலாம். ஆனால் இப்பொழுது எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரா? எங்களுக்கு உயிர் மீட்சி வேணும்ல, எழுப்புதல் வேணுமல்ல, தேவனால உண்டாகிற பயங்கரம் வேணுமல்ல. யாரோ ஒருத்தருக்கு அல்ல, எங்கள் எல்லாருக்கும். ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயம் பாடுபடும், ஒரு அவயம் சந்தோஷப்பட்டால் எல்லா அவயம் சந்தோஷப்படும். பிரிவினைகள் இல்லாமல் ஒரே சரீரத்தில் அவயவங்களாக இருக்கும்படிக்கு சரீரத்தில் அவயவங்களாக நம்மை பொருத்தி இருக்கிறார். ஏன் நமக்கு உயிர் மீட்சி வேண்டும் தெரியுமா? இந்த வசனத்தை பார்த்தால் நாம் மகிழ்ச்சியை நஷ்டப்படுத்தி இருக்கிறோம் ஏதோ காரணத்தினால. அந்த மகிழ்ச்சி நமக்கு திரும்ப வர வேண்டும் என்றால் உயிர் மீட்சி இல்லாம மகிழ்ச்சி வராது. மகிழ்ச்சியை கொண்டு வருவது எது என்று கேட்டால் உயிர் மீட்சி தான் மகிழ்ச்சியை கொண்டு வரும். இன்றைக்கு உலக மக்களுக்கு மகிழ்ச்சி வேணுமா? எழுப்புதல் மூலமாகத்தான் அந்த ஜனங்களுக்கு அந்த மகிழ்ச்சி போய் சென்றடையும். நமக்கு மகிழ்ச்சி வேணுமா? எழுப்புதல் இல்லாமல் மகிழ்ச்சி வரப்போறது கிடையாது. உமது ஜனங்கள் உண்மையில மகிழ்ந்திருக்கும்படிக்கு நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரா?
சங்கீதம் 51:8 சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்பு களிகூரும் என்று சங்கீதக்காரர் சொல்றார். ஆண்டவர் நொறுக்கி போட்டார். யார? தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனான தாவீதை ஆண்டவர் நொறுக்குனார். எலும்பு நொறுக்குனா எப்படி இருக்கு? அந்த எலும்பு நொறுங்கினவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வேதனை. துடிதா துடிப்பாங்க. எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். தாவீது பாவம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நீ விரும்பி இன்னும் வேண்டுமென்றால் என்னிடத்துல கேட்டிருக்கலாம்னு சொல்றார். ஏற்கனவே 2 மனைவிமார் இருக்கிறாங்க. உனக்கு வேண்டுமென்றால் இன்னொரு மனைவி வேணும்னா தந்திருப்பேன். அதுக்காக இன்னொருவனை கொலை செய்து அவனுடைய மனைவியை எடுக்கிற உலக மனுஷனை போல. அதுதான் ஆண்டவருக்கு விசனமாய் போயிட்டு அவளை வீட்டில் சேர்த்து கொண்ட போதும் ஆண்டவருக்கு அது விசனமாய் போயிட்டு என்று பைபிள்ல படிக்கிறோம். அதுல என்ன சொல்றாருன்னா, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து 10ஆம் வசனத்துல சொல்றார். ரட்சிக்கப்பட்ட போது தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய சொல்லி முடியாத மகிழ்ச்சியுடையவங்களாய் இருந்தாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் படிக்கும்போது, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா இருந்தான். யார்? ரோம சிறைச்சாலைக்கார். ஒருத்தருக்காவது மன மகிழ்ச்சி இல்லாம இருந்திருப்பாங்களா? மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். எல்லாரும் முகத்திலையும் சந்தோஷம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நல்ல ஆரோக்கியமா நிம்மதியா சச்சரவு சங்கடம் இல்லாம அவங்க இருக்கிறாங்க. இதுதான் தாவீதுக்கு ரட்சிக்கப்பட்ட காலத்துல இருந்ததுங்க. ஆனா இடப்பட்ட காலத்துல அந்த பாவம் செய்ததுனால அவர் மகிழ்ச்சியை இழந்தார். அதனால இப்ப பாதாளத்துக்கு கீழே போறது மாதிரி ஒரு உணர்வு. நீர் என்னை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரா அப்படின்னு கதறார். நாம் எப்பொழுது பாவம் செய்யறோமோ என்ன நடக்கும் தெரியுமா? நாம பாவத்தோடு தேவ சமூகத்துல போகவே முடியாது. சங்கீதம் 43:4 நீங்கள் பார்த்தால், எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்துல நான் பிரவேசித்து, அது அந்த சங்கீதம் யார் எழுதினாரு போடப்படவில்லை. ஆனால் தாவீது எழுதின சங்கீதம் என்றுதான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன்னு சொல்றார். ஆனா பாவம் செய்த போது அவர் பிரவேசித்தாரா? இல்லங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 20ஆம் வசனத்துல என்று நினைக்கிறேன், 7வது நாள் அவர் குளிச்சு வஸ்திரத்தை மாற்றி சாப்பிட்டுட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு போனார். 7 நாள் எப்படி எங்க உள்ள போக முடியும்? அவர் போகவே கிடையாது. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அருவருப்பான விக்கிரகத்தை இருதயத்தில் மேல் நாட்டுகிற எவனோ என்னிடத்துல வந்து விசாரிக்க நான் இடம் கொடுப்பேனா? அப்படி விசாரிக்க வர முடியுமான்ற நிலைமையில ஆண்டவருங்க கேள்வி கேட்கிறார். யாரா இருந்தாலும் சரி, பாவம் நாம என்றைக்கு செய்தோமோ நம்முடைய மனசாட்சியை போட்டு வேதனைப்படுத்தி, நீ எதுக்கு ஆண்டட்ட போற? உன்னை பாவத்தோட ஆண்டரை ஏற்றுக்கொள்வாரா என்ற நிலைமையில அவரிடத்துல போறதுக்கே நமக்கு தைரியம் வராது. பாவமும் தேவனும் ஒத்து போகாத ஒரு காரியம். பிரிவினையாயிருந்த அந்த சுவரை தகர்த்த ஆண்டவர் நாம மறுபடியும் பாவம் செய்யும்போது அந்த சுவரை நாமளே வச்சிடறோம். அவரு பக்கத்துல கூட போக முடியாது. 51ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? என் பாவம் எப்போதுமே எனக்கு முன்னால நிற்கிறது. இப்ப ஆண்டவரும் கிடையாது, ஆவியானவரும் கிடையாது, எந்த பரிசுத்தவானும் கிடையாது. என் பாவம் எனக்கு முன்னால எப்பொழுதுமே நிற்கிறது. மகிழ்ச்சி இழந்தே போனார். அவருக்கு உயிர் மீட்சி தேவை. உமது ஜனங்கள் உண்மையில மகிழ்ந்திருக்கும்படி எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரா? பாவத்தை உணராம நீ உங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற எப்படி?
பெரிய பாவமும் சின்ன பாவமும் ஆண்டவருடைய சமூகத்துல பெரிய பாவம் சின்ன பாவம் என்று கிடையாது. நான் உங்களோடு இருக்க மாட்டேன்னு சொல்றாரு யோசுவாவின் காலத்துல. அவன் என்ன பாவம் செய்தான்? அந்த ஆகான் சாபத்து ஈடானதுல ஒளிச்சு வச்சான். ஏன் மற்ற கூட சொல்றது இதை நான் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றது ஏன் மூடி மறைச்சா? பாவம் என்று வேதத்துல நான் படிக்கும் பொழுது எல்லாமே பாவம் தான், அநீதியெல்லாம் பாவம். அப்புறம் பாருங்க, யோவேல் 1 அதிகாரம் 16 நம்முடைய ஆலயத்தை விட்டு சந்தோஷம் மகிழ்ச்சி நீக்கப்படவில்லையா அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து சொல்றார். ஆலயத்தை விட்டு மகிழ்ச்சி நீக்கப்படவில்லையா? ஆமா, எல்லாருக்குமே தெரியும் ஆலயத்துல மகிழ்ச்சி இல்லை. மகிழ்ச்சி இல்லாத ஆலயம் எதுக்கு? பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை என்னத்துக்கு? பரிசுத்தம் இல்லாத குடும்பம் என்னத்துக்கு? அப்படித்தான் கேட்கணும். இன்றைக்கு விசுவாசிகளாக சபை கூடும் பொழுது நம்முடைய சபையில வேதத்துல கண்டபடியான மகிழ்ச்சி நமக்கு இருக்குதா? அதை நம்ம யோசித்து பார்க்கணும்ல. சொல்ல போனால் ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தமும் நம்ம இடத்துல இல்லைங்க. அதான் எழுப்புதல் வராது இருக்குது காரணம். அப்ப நம்முடைய பாவத்தை, நான் என்ன தவறு பண்ணேன், மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கும், என் பிள்ளைகளை உணர்கிறவன் யாருன்னு சொல்லி என்னுடைய பிள்ளையை எனக்கு உணர்த்தும், துணிகரமான பாவங்களும் அடியான ஆள விட்டாதரும், வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய உண்மையான நிலைமையை சொன்னால் ஆண்டவர் உயிர் மீட்சியை கொண்டு வருவதற்கு அவருக்கு ஒரு விதமான தடையும் இல்லை. பாவத்தை மறைத்து கொண்டிருந்து பாவத்துக்கு நியாயம் சொல்லி பாவத்தை குறித்து உணராமல் இருந்தால் எப்படி எழுப்புதல் வரும்? பாருங்க, ஆலயத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு அருமையான வசனம் சொல்லியிருக்கிறது, அதை வாசிக்கணும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 24 அதிகாரம் 21 வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 24 அதிகாரம் 21 வசனம். நீ இஸ்ரவேல் வீட்டாரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்கள் பலத்தின் முக்கியமும் உங்கள் கண்களின் விருப்பமும் உங்கள் ஆத்துமாவின் வாஞ்சையுமாகிய என் பரிசுத்த ஸ்தலத்தை போதும். அந்த பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுகிறது ஆலயம். நம்முடைய வார்த்தையில சொன்னால் அது சபை. ஒரு ஆவிக்குரிய விசுவாசியை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? இந்த சபையினாலதான் நான் பலப்படுவேன், இந்த சபைதான் என்னுடைய கண்களினுடைய விருப்பம், இந்த சபைதான் என்னுடைய ஆத்மாவுடைய வாஞ்சை. இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆரம்ப காலத்தில் அது உண்மை. அவங்க அதை தங்களுடைய ஆவிக்குரிய பலமாக சபையை பயன்படுத்தினாங்க, ஆலயத்தை. அவருடைய கண்களின் விருப்பமாதான் இருந்தது, அவருடைய ஆத்மாவின் வாஞ்சியாதான் இருந்தது. ஆனா நாட்கள் போக ஆரம்பிச்ச போது என்ன நினைச்சாங்க? ஆலயம் என்ன அவ்வளவு அவசரம், சபை என்ன அவ்வளவு முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி அவருடைய பலம் வேற காரியத்துல தங்களை பலப்படுத்தவும், அவருடைய கண்கள் வேறு காரியத்துல பதிக்கப்படவும், அவருடைய ஆத்மா வேற மாதிரி காரியங்களை வாஞ்சியா இருக்கிற நிலைமையில பின்வாங்கி போனாங்க. அதனால என்ன நடந்தது? அவர்கள் சுத்தமாகவே மகிழ்ச்சி இழந்து போயிட்டாங்க. நம்முடைய ஆலயத்தை விட்டு மகிழ்ச்சி நீக்கப்படவில்லையா? நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்கும் போது 2 அதிகாரம் 46 வசனத்துல என்ன அருமையா சொல்லப்பட்டு பாத்தீங்களா? அதை வாசிக்கணும். அப்போஸ்தலர் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரிசித்து ஒரு நாள் கூட விடாமல் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி அனுதினமும் அவங்க மகிழ்ச்சியோடும். மகிழ்ச்சி இல்லாத யாராவது ஆரம்ப சபையில் நீங்க பார்த்திருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து எல்லாருடைய முகங்களையும் பார்த்தா இந்த சினிமா கோட்டைகள்ல படம் பார்க்கறவங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி கூட சபையின் மக்களுக்கு இல்லைன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. அவன் என்னத்தையும் அந்த கிளர்ச்சியான படத்தை பார்த்தா ஊன்னு சொல்லி கிளர்ச்சியா முகத்துல ஏதாவது சந்தோஷம் இருக்கு. சில வேளைகள்ல ஆண்டவருடைய ஆராதனைக்குள்ள பிரவேசித்து என்ன எங்க யாராவது செத்து போயிட்டாங்களா,
இந்த சபையின் மக்கள் எல்லாம் இன்னமும் ஒரு மாதிரி துக்கமா இருக்கிறாங்களே, என்ன விஷயம்? அப்படியா? அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் அப்படி சொல்லி சங்கீதக்காரன் சொல்றார். சபை நமக்கு மகிழ்ச்சியை தரவில்லை என்றால், சபை நாயகர் நமக்கு மகிழ்ச்சியை தரவில்லை என்றால் சபை நடத்தி என்ன பிரயோஜனம்? அங்க எழுப்புதல் இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64 அதிகாரம் 5 வசனத்துல, மகிழ்ச்சியாய் நீதி செய்கிற ஜனங்களை நீர் சந்திக்கிறீர். அப்ப மகிழ்ச்சியாய் ஆராதிக்காத மக்கள், மகிழ்ச்சியாய் ஊழியம் செய்யாத மக்கள், மகிழ்ச்சியாய் ஆண்டோடைய ஊழியத்தை கொடுக்காத மக்களை ஆண்டவர் சந்திக்க முடியுமா? அதான் கேள்வி. அப்ப நமக்கு தேவையானது ரட்சிப்பு ஏற்கனவே பெற்றுக்கொண்டோம். விசுவாசிகளான போது 33 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை நடந்து சொல்றாங்க. நீதிமான், பரிசுத்தவான், விசுவாசி, சீசன், இதெல்லாம் நடந்து சொல்றாங்க. ஆனால் நாம் மகிழ்ச்சியா இல்லையே. ஆராதனையில, ஊழியத்துல எப்ப பார்த்தாலும் நமக்கு மகிழ்ச்சி இருக்க மாதிரி தெரியலையே. என்ன காரணம்? பாவம் செய்துட்டோமா? ஆலயத்தை ஆலயமா நம்ம நினைக்கலையா, பயன்படுத்தலையா? பாருங்கள், நெகேமியா 10 அதிகாரம் 28 வசனம் வாசிக்கும் போது, வசனத்துக்கு நடுங்கிறவர்கள் என்று எழுதிவிட்டு 12 அதிகாரம் 43 வசனம் வாசிக்கும் போது, தேவன் தங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கினதுனால மகிழ்ச்சியா இருந்தார்கள் என்று எழுதியிருக்கு. தேவன் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினதுனால எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தார்கள். ஒருத்தர் கூட மகிழ்ச்சி இல்லாம இருக்கல. தேவனே அந்த மகிழ்ச்சிக்கு காரணர். அதற்கு மேல உள்ள வசனங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, போன காலங்களில் என்னவெல்லாம் செய்யாம விட்டு விட்டார்களோ அந்த எல்லா காரியங்களும் செய்யும்படி நெகேமியா நின்று அவர்களை உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வந்தார். ஆலயத்தை நாங்கள் பராமரியாமல் விட மாட்டோம், காணிக்கை சம்பந்தப்பட்ட காரியத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருவோம், லேவியர்கள் ஆசாரியர்களை மதிக்க வேண்டிய இடத்துல மதிப்போம், குடும்ப வாழ்க்கையில் உள்ள தகராறுகள் எல்லாம், திருமண காரியத்தில் உள்ள தவறெல்லாம் சரி பண்ணி கொள்வோம்னு சொல்லிட்டு எல்லாம் சரி பண்ணிட்டு உடன்படிக்கை பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. அப்பொழுதுதான் தேவன் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கியிருந்தனால் மகிழ்ச்சியா இருந்தார்கள். நாம் ஆண்டோடைய வசனத்துக்கு நடுங்கி அவருடைய வசனத்துக்கு வலதுபுறம் இடதுபுறம் சாயாம நாம ஜீவிக்கிறதுக்கு உடன்படிக்கை பண்ணி செயல்பட்டால் மாத்திரம்தான் இந்த மகிழ்ச்சி வரும். ஆண்டவர் எழுப்புதலை கட்டளையிடுவார். 1 ராஜாக்கள் 4 அதிகாரம் 20 வசனம் வாசிக்கும் போது, அந்த வசனம் வாசிக்கிறது நல்லது. 1 ராஜாக்கள் 4 அதிகாரம் 20 வசனம். 1 ராஜாக்கள் 4:20. யூதாவும் இஸ்ரவேலும் பாருங்கள், கடற்கரை மணலத்தனை ஏராளமா இருந்து அவங்க இந்த சோறும் சாப்பிட்டதுனால மகிழ்ச்சி இருந்ததுனால அவளுக்கு ஆத்மீக மகிழ்ச்சி முதல்ல, பிற்பாடு ஆண்டவர் சரி சம்பந்தப்பட்ட நிலைமையோடு கூட அவங்களை ஆசீர்வதித்தார். காயுவுக்கு யோவான் அப்போஸ்தலன் என்பது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. திரளான மக்கள் கடற்கரை மணலத்தனையாக புசித்து கொடுத்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். பரலோகத்துல போய் மகிழ்ச்சி இருக்கும். அதென்ன நீங்களா சொல்லணும், நானா சொல்லணும்? இந்த உலகத்தில் மகிழ்ச்சி எங்க? இந்த மக்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சி எங்கே? நெகேமியா காலத்தில் கிடைத்த மகிழ்ச்சி எங்கே? இது எழுப்புதல் இல்லாமல் வரவே வராது. உமது ஜனங்களும் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? 2வது வேத பகுதி 119 சங்கீதம் 25 வசனம். 119 சங்கீதம் 25 வசனம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்த வசனம் 37. உலக ஆசா பாசங்கள் நம்மை ஒட்டி கொள்கிறதுனால நமக்கு உயிர் மீழ்ச்சி அவசியம். உலக ஆசா பாசங்கள்
நம்மை ஒட்டி கொள்கிறதுனாலே நமக்கு உயிர் மீட்சி, எழுப்புதல், தேவனால உண்டாகிற பயங்கரம் அவசியம். என்ன சொல்ற சங்கீதக்காரன்? என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. மண்ணோடு யாருடைய ஆத்மா ஒட்டி கொண்டிருக்கும்? உலக மனுஷனுடைய ஆத்மா மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கும். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். நீர் என் கண்களை விளக்கவில்லை என்றால் அந்த மாயைத்தான் பார்க்கும். மாயை யாரு பார்க்கறது? அது அவிசுவாசிகள், கர்த்தரை அறியாதவங்க தான் மாயை பார்க்க துடிப்பாங்க, பார்ப்பாங்க. அப்போ இந்த 2 வசனங்களை பார்க்கும்போது என்னை உயிர்ப்பியும் என்று சொல்றாரு. அதற்கு என்ன காரணம் என்றால், நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது உலக ஆசா பாசங்கள் என்னை ஒட்டி கொள்கிறது ஆண்டவரே, விருப்பம் இல்லாமல. அதனால இந்த ஒட்டி கொள்ற நிலைமையிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்றால் நீர் என்னை உயிர்ப்பிக்க வேண்டும். 32 வசனத்துல, நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனையில் வழியாக ஓடுவேன். மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கும் போது எப்படி ஓட முடியும்? அப்போ உயிர் மீட்சி வந்து விட்டா அவங்க ஓட சொன்னாலும் ஓட மாட்டாங்க. அல்லது கொஞ்ச நாள் ஓடிட்டு கலாத்திய விசுவாசிகளை பார்த்து பவுல் கேட்கும் பொழுது, நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள், இப்பொழுது உங்களை தடை செய்தவன் யார்? அப்படி கேட்க வேண்டியிருக்கு. ஆனால் உயிர் மீட்சி, எழுப்புதல், தேவனால உண்டாகிற பயங்கரம் வந்து விட்டால் ஓடத்தான் செய்வோம். ஓடினாலும் இளைப்படைய மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவர். நீங்கள் உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் பரத்திலிருந்து உண்டானவன் என்று சொல்றார். அது யார் இடத்துல பேசினாரு? விசுவாசிடத்துல அல்ல பேசினது, பேர் கிறிஸ்தவ யூத ஜனங்களிடத்துல பேசுறார். நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், இன்னொன்று நீங்கள் உலகத்திலிருந்து உண்டானவர்கள். இந்த தாழ்விலிருந்து உண்டானவர்கள், உலகத்திலிருந்து உண்டானவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்களுடைய ஆத்துமா மண்ணோட ஒட்டிக்கிறோம். இன்னொன்று அவங்க மாயைத்தான் ரொம்ப ரசித்து ருசித்து பார்ப்பார்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் வாசிக்கும் போது, மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறதை போல விண்ணானவருடைய சாயலையும் நான் அணிந்து கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி விசுவாசிகளை பற்றி பவுல் சொல்லும் போது, நாம் மண்ணானவனுடைய சாயலை அணிந்திருக்கிறோம் என்று சொல்றார். இத கலட்டி போடல, இப்ப அதை அணிந்து கொண்டிருக்கிறோம். இந்த மண்ணானவனுடைய சாயலை அணிந்து கொண்டிருக்கிற வரையில எச்சரிக்கை இல்லாமல் இருந்தால், தெய்வ பயமுற்று போனால் என்ன நடக்கும் தெரியுமா? 4 பேரை போல நானும் வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா மண்ணோட ஒட்டிக்கொள்ளும். மாயைத்தான் நாம் பார்ப்போம். ஆனால் இதே நிலைமை தொடர்ந்தா உள்ளதும் போச்சு. எழுப்புதலை பற்றி யோசிக்கவே வேண்டாம். என்னவோ சபை கூடுவோம், பேருக்கு சபையை கூடுறதை போல, சத்தியம் இல்லாத சபைகள் கூடுறதை போல கூடிட்டு கதையை நடத்திட்டு இருப்போம். ஆனால் அப்படி நடத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசி இருக்க மாட்டோம். எல்லா குடும்பங்கள் மத்தியில நாங்கள் தேவனை போல, தேவ தூதனை போல எங்களுடைய குடும்பம் மாற வேண்டும். இருந்தால் எழுப்புதல் உடையவர்களாக இருக்க வேண்டும். சபையை எழுப்புதலுக்குள்ள கொண்டு வர வேண்டும். நான் எழுப்புதல் ஒரு மனுஷனா இருக்க வேண்டும் என்று நாம் தீர்மானித்தால் இதெல்லாம் நம்ம விட்டு நீங்கி போயிடும். இந்த மண்ணோட ஒட்டுகிறது, மாயை பார்க்கிற காரியம் யாரும் நம்மளை கண்டிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. லோத்துவை பாத்தீங்களா? ஆபிரகாமோடு இருந்த லோத்து எதுக்கு அவரு சோதம் குமராவுக்கு போனாரு? போகும்போது தெரியும் அந்த மனுஷர்கள் எல்லாம் பொல்லாத பாவிகள். அவங்க இருந்தா எனக்கு என்ன, நீர்வளம் பொருந்தி இருக்குது, எகிப்த போல இருக்குது, ஏதேன் தோட்டத்தை போல இருக்குது, மனைவி 2 பிள்ளைகள் இருக்குல்ல. போனாரு, அங்க தங்கவும் முடியல, உன்னையும் அனுபவிக்கவும் முடியல. நாள்தோறும் இதயத்தில் வேதனைப்பட்டார். பிள்ளைகளுடைய கேவலமான ஜீவியம், மனைவி உப்பு தூணானால். 2 பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காலமெல்லாம் வேதனையா இருந்தாங்க. அம்மோன் மோவா புத்திரர்.
2 தீமோத்தேயு 4:10 தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு தெசலோனிக்கேக்கு போய் விட்டான். பவுலை விட்டு பிரிந்து போறத யோசிக்கவே முடியாதுங்க. ஒருவேளை ஆபிரகாமை விட்டு ஆரம்ப காலத்திலேயே லோத்து போனான் என்பது சாதாரண காரியம் தான். அப்பொழுது ஆபிரகாம் பெரிய ஆவிக்குரிய மனுஷனா வளரல. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் பெரிய ஆவிக்குரிய மனுஷன், பெரிய எழுப்புதல் பிரசங்கியார். அவர் மூலமாக ஆத்துமாக்கள் சரமாரியா குணப்படுறாங்க, அற்புத அடையாளங்கள் நடக்குது. இவ்வளவு பார்த்துட்டு இந்த தேமாய் பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்து போனான்னு சொன்னா, அவருடைய ஆத்மா பாருங்க எவ்வளவு மண்ணை விரும்பி இருக்குது, எவ்வளவு மாய பார்த்திருக்கிறான். ஊழியத்துக்கு போன இடங்கள் எல்லாம் கவர்ச்சிகரமான பல காரியத்தை பார்த்துட்டு ஊழியம் செய்த கெட்டு போயிட்டான். அப்படிதான் பார்க்கும். பாராதபடி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5:19 வாசிக்கும் போது, நாம் பார்க்கும்படி பாவத்தை வண்டில் வளங்களால் இழுத்து வந்து, ஏயா நீங்களும் எங்களை போல மனுஷர் தானே, நாங்க பார்த்து ரசிக்கிறோம், நீங்க என்ன கண்ணிருந்து இப்படி இருக்கிறீங்க, உலகத்தை உங்களுக்கு அணுவிக்க தெரியலையே, அணுவிங்க அப்படி சொல்லி நம்ம பார்க்கறதுக்கு கொண்டு வர்றாங்க. ஃப்ரீயா பாருங்க. எதுக்கு பார்க்கணும்? உன் கண் நேராக பார்க்க கடவுது என்று நீதிமொழிகள் புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 23:31 மதுபானம் பளபளப்பாய் தோன்றும் போது அதை பாராதே அப்படின்னு எழுதி. விசுவாசிகள் போய் மதுபானத்தையா நாம பார்ப்போம்? ஆனால் இந்த பளபளப்பு என்று சொல்ற காரியத்துல நம்முடைய கண்களை பறக்க விட்டா, மதுபானமும் அது ஒண்ணுதான். அந்த களியாட்டோட சேர்ற அந்த மதுபானமும் மற்ற பொருள்களும் இருக்கு பாத்தீங்களா, அது எது பளபளப்புன்னு உங்க கண்ணை பறிக்குதோ. அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த அம்மாவுக்கு பளபளப்பு என்ன தெரியுமா? அந்த பழத்தை பார்த்த உடனே பளபளன்னு தெரியுது, மினுமினு தெரியுது. புருஷனுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஆனா அந்த அம்மா தான் முதல்ல சாப்பிட்டாங்க. சரினாலதான் வஞ்சிக்கப்பட்டாலும் தான் பைபிள்ல வருது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57:6 வளவளப்பான சில இடத்துல உன் பங்கு உண்டு. வளவளப்பு பளவளப்பு தாங்க இன்றைக்கு அநேகருக்கு எடுத்து குட்டி சோறாக்கி இருக்குது. மனுஷர்களை பேய் பிடித்து அழகிற அளவுக்கு அவங்கள கொண்டு போயிருச்சு. வீட்டுக்குள்ள நீங்க நுழைஞ்சா பளபளப்புன்ற காரியத்தை பார்க்கலாம், வளவளப்புன்ற காரியத்தை பார்க்கலாம். கடனை உடனே வாங்கி இல்லாத பொருள் எல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து, இப்ப என்னவோ அது நல்லா இருக்கு. ஒரு 55 வயசெல்லாம் தாண்டும் போது பெண்களுக்கு அது ஒரு பெரிய டென்ஷனா மாறிடும். இவைகள் எல்லாம் சுத்தப்படுத்தி தொடச்சு வைக்கிறதுக்கு பெரிய சங்கடம் வாய்ப்பு. ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாற வேண்டிய சூழ்நிலை தான் வாடகை வீட்டுல படாத பாடு விடுவாங்க. விசுவாசிகளான தேவ ஜனங்கள் உள்ளங்கை நெல்லியங்கனி என்பார்கள். கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டியதில்லை. இந்த பைபிள்ல தான் எல்லாம் இருக்குல்ல. நம்முடைய நிலைமை நமக்கு உணர்த்துறது எது தவறானது. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் அப்படின்னு பாருங்க. இந்த சங்கீதக்காரன் 2 வசனத்தில் சொல்லும் பொழுது, என்னுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டது என்னை உயிர்ப்பியும், மாயை பாராதபடிக்கு என்னை உயிர்ப்பியும். நீர் உயிர்ப்பிச்சா இந்த மண்ணில் நான் ஒட்ட மாட்டேன். நீர் என்னை உயிர்ப்பித்தா மாயான காரியங்களை பார்த்து ரசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சங்கீதத்தை படிச்சு பாத்தீங்கன்னா 119 சங்கீதத்துல 40 வசனம், 88 வசனம், 107 வசனம், 149 வசனம், 154 வசனம், 156 வசனம், 6 வார்த்தைகள் சொல்றாருங்க. உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் உயிர்ப்பியும். பிரெயின் வாஷ் என்று சொல்லுவார்கள், மூலச்சலவை. உங்களை ஒரு ரூம்ல உட்கார வைத்து ஒரு 4 முழுசு, ரொம்ப ஒண்ணு வேண்டாம், 24 hours உங்களை உள்ள பூட்டி வச்சு கடவுள் இல்ல கடவுள் இல்ல கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா, நீங்க பைபிளை படிச்சு மனப்பாடம் பண்ணாம இருக்கிற ஒருத்தரா இருந்தா இந்த வார்த்தைகளால நீங்க மனசுல நிரம்பி கடைசியில நீங்களே கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இதே செருகுன்றா எஸ்டேட்ல ஒருத்தர் போதகராயிருந்தவர் வியாதி படுக்கையில் இருந்த போது அவர் பக்கத்து வீட்டுல இந்த மற்ற சாமி பாட்டு பாடிச்சு.
கடைசியில இவரே இந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டார். அதான் மூலச்செலவு என்று சொல்றது. இங்க சங்கீதக்காரன் ஆண்டவருக்கு மூலச்செலவு கொடுக்கிறாரு. அது என்ன தெரியுமா? நீர் என்ன உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் உயிர்ப்பி. என்ன பாரம் இந்த மனுஷனுக்கு! தனக்கு ஒரு உயிர் மீட்சி, ஒரு எழுப்புதல், என்னால உண்டாகிற பயங்கரமான ஒரு வார்த்தையில் சொல்லி நிக்க மாட்டேங்கிறானே. சாதாரண விசுவாசம் இருக்க வேணும் என்று அவன் நினைக்கிறது இல்லையே. தாவீது என்ன சொல்றார்? மனைவிமாறு பிள்ளைகளோட வாழ்ந்தவர், அரசியலையும் மார்க்கத்திலும் அவ்வளவு பொறுப்புள்ள மனுஷன். என் ரட்சிப்பும் என்னுடைய எல்லா வாஞ்சையும் வளர்ந்துங்க செய்யாரோ. ரட்சிப்பு மாத்திரம் போதாது, என்னுடைய எல்லா வாஞ்சையும் எங்கே அதை வளர்ந்தவங்க செய்யாரோ. உரியாவின் சங்கதி ஒன்று தவிர எல்லா காரியத்திலும் தாவீது தேவனுடைய வசனத்தின்படியே நடந்து கொண்டான் என்று பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நீங்களும் நானும் உயிர் மீட்சி வேண்டும் என்ற அந்த தாக்கம், உயிர் மீட்சி வேண்டும் என்ற ஒரு இருதயத்தின் துடிப்பு இல்லை என்றால் எங்க கிடைக்கும்? வேதவசனத்தின்படியான சபை கூடாத ஒரு இயக்கம் நடத்துறவங்க நிறைய பேர் கிறிஸ்தவர்களை கையில வைத்துக் கொண்டு அவங்க மூலம் பணத்தை சேகரித்து இயக்கங்கள் நடத்துறவங்க கூட எழுப்புதலை பற்றி பேசுறாங்க. அதற்காக கேசட் வெளியிடுறாங்க, பத்திரிகைகளை எழுப்புதலை பற்றி சொல்றாங்க. நம்மை போன்ற சபைகள் சத்தியத்தை படிச்ச ஒருபாடு, ஆனா ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, ஒருத்தன் பேசுறானே, ஆண்டவர் கழுதையினுடைய வாயை திறக்கிறாரு, கழுதை கணக்கு போட்டு பேசுதே, ஊழியக்காரன் பேச மாட்டானா? அத பதிவு பண்ணி நிறைய சபைகளுக்கு கொடுப்போம், சபையில எழுப்புதல் வரட்டும். நம்ம ஆட்கள் செய்யறாங்களா? தூங்கு மூஞ்சிகள், குத்துக்கட்டைகள், உபயம் இல்லாதவங்க என்னவோ சபையில் இருக்கிறாங்க. சபை விருத்தி அடையணும், ஆத்துமாக்கள் திரளா வரணும், எண்ணம் இல்லாத ஆக்களாக தாங்க நம்ம சபைகள் நிறைஞ்சு போய் கிடக்கு. இந்த சகோதர சபைகளுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. நான் இளைஞனாய் ஆவிக்கிற வாழ்க்கையில இருந்து மதுரையில் இருந்த பொழுது சி.வி. ஜான் என்று சொல்லக்கூடிய அசாம் மணிப்பூர்ல ஊழி செய்த ஒருவர், ஒரு 35 வயது இருக்கும், அவர் குடும்பம் பிள்ளைகளோடு இருந்தவர். எல்லா இடங்கள்ல உலக நாடுகள்ல பிரதமர் அசம்பிளிகள்ல போய் அவர் ஊழியம் செய்து சொன்னாரு, மற்ற சபைகளில் கூட ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், வசனத்துக்கு நடுங்கிற ஒரு இருதயமுள்ள ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய சபைகளை நான் சுற்றி பார்த்த போது இந்த ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தை பயப்படுற பயம் இல்லாமலே நிறைய குடும்பங்கள் மாறிட்டாங்க. எதிர்காலத்துல இந்த சபைகளை ஆண்டவர் பொய் உபதேசத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுவாரோ என்று சொல்லிட்டு கொஞ்ச காலத்துல அவர் நம்ம பார்த்த சபையை விட்டுட்டே போயிட்டார். அவர் போன பெரிய நஷ்டம், அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நம்முடைய ஆட்களின் நிலைமை என்ன? அதனால இந்த ஆசாபாசங்கள் அது இருக்கிற வரையில நாம உயிர் மீட்சி எதிர்பார்க்க முடியாது. 50ஆம் வசனமும் 93ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், இந்த 119ஆம் சங்கீதத்துல என்னை உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்றார். உயிர்ப்பியும் 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 என்று சொல்லி 6 வார்த்தை சொன்ன அந்த சங்கீதக்காரன் 2 வார்த்தை சொல்றாரு, என்னை உயிர்ப்பித்தார். இது சொல்ல முடியுமா உங்களுக்கு? காலமெல்லாம் சபைக்கு வர்றீங்களே, என்னமா நீங்க ரொம்ப ஆவிக்கிறவங்க நினைக்கிறீங்களே, இத சொல்ல முடியும் உங்களுக்கு? என்னை உயிர்ப்பித்தார். இது சொல்லாம நம்ம சபை நடத்தி என்ன பிரசங்கம் எனக்கு தெரியல. இத சொல்லாம நான் பிரசங்கம் பண்ணி இந்த பிரசங்கம் எதுக்கு தான் பண்ணணும்னு தெரியல. அதனால உயிர் மீட்சி எழுப்புதல் அவசியம் என்று சொல்லுகிறது. அநேக இக்கட்டுகள் ஆபத்துக்களை காணும்படி செய்த கர்த்தர் நம்மை பாதாளத்திலிருந்து மீண்டு வருவதற்காக நமக்கு எழுப்புதல் தர வேணும். நாம மகிழ்ச்சி இழந்திருக்கிறோம், நமக்கு எழுப்புதல் வேணும். ஆசாபாசங்களுடையவங்களா இருக்கிற நமக்கு எழுப்புதல் வேணும். 3வது ஒரு குறிப்பு கூட சொல்லி முடிக்கிறேன். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. ஆண்டவர் உலகத்தின் மக்களை உயிர்ப்பிக்க போறதில்லை. அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலையே, ஆனா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டுட்டோம். கர்த்தாவே, வருஷங்களின் நடுவில் உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், உம்முடைய மக்களை, உம்முடைய விசுவாசிகளை, சபையாரை உயிர்ப்பியும். வருஷங்களின் நடுவில் அதை விளங்க பண்ணும்.
ஒவ்வொரு வருஷத்திலும் எழுப்புதல் நடக்கட்டும் தேவ ஜனங்கள் மத்தியில, வருஷங்கள் நடுவில் அதை விளங்க பண்ணும் அப்படி சொல்லிட்டு, கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தரலும். நாம ஆண்டவர் கோபப்படுத்தி இருக்கிறோம், நாம சந்தோஷத்தை மகிழ்ச்சி இழந்திருக்கிறோம், ஆசாபாசங்கள் உடையவங்களா இருக்கிறோம். எப்படி இங்க எழுப்புதல் வரும்? நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவோம்? நம்முடைய குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? நம்முடைய சபை எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? நம்முடைய சமுதாயம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? எழுப்புதல் வந்தே ஆக வேண்டும். இங்க பாருங்கள், கோபித்தால் இரக்கத்தை நினைத்தலும். ஆண்டவருக்கு கோபம் வருமா? சொல்லுங்க, ஆண்டவருக்கு கோபம் வருமா? யோசுவா 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம் படிங்க. யோசுவா 7:25, 26. எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி, இதுல மன்னிக்கணும், அங்கே யோசுவா நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டு, அவன் மேல் கல்லெறிந்து அக்கினினால சுட்டு கற்களினால மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். தேவன் தம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். அப்ப தேவ கோபத்தினுடைய உக்கிரகம் மாற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு எழுப்புதல் தேவை. ஆண்டவர் கோபப்படுவாரா, உக்கிரக கோபப்படுவாரான்னு கேட்டா ஏன் படல? இந்த எழுதியிருக்குல்ல, இந்த ஆகான் என்ன சாதனப்பட்ட ஆள் நீங்க நினைக்கிறீங்களா? யோசுவாவுக்கே ரொம்ப சந்தேகம், இவன் பாவம் செய்வானா? என் மகனை நீ ஒழிக்காத, என் மகனேன்னு சொல்றாரு. யார் பாவம் செய்தாலும் ஆண்டவருக்கு கோபம் வரும், இன்னொன்று அது உக்கிரக கோபமாக மாறிடும். அப்படி உக்கிரக கோபமாக மாறினால் உங்களை ஆண்டவர் அழிக்க வேண்டியிருக்கும். அதற்கு ஆண்டவர் காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்துவார். பாவிகள் மேலதான் ஆண்டவர் கோபப்படணும். ஆமா, உலக பாவிகளோ தெய்வீக பாவிகளோ அவங்க தவறு செய்யும் போது, பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் கோபப்படுகிறார். சங்கீதம் 2:12 குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்த செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரி, தீயா பிடிச்சி எரியும். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசித்தீங்கன்னா 250 சபையில பிரபலமானவர்களை கூட்டிக்கிட்டு, மூப்பர்கள் பிரபலமானவர்களை கூட்டிக்கிட்டு, தாத்தான், அபிராம், கோராக இவங்கெல்லாம் வந்தாங்களே, இவங்க என்ன அவிசுவாசிகளா? சாதாரணப்பட்ட ஆட்களா? ஆகானும் அவிசுவாசி அல்ல. இங்க சொல்லப்பட்ட அந்த 250 பேரும் அதுல 3 முக்கியமான ஆட்கள் சொன்னது அவிசுவாசிகள் அல்ல. ஆண்டவர் அப்படி அதை அனுமதிச்சிருக்க மாட்டார். ஆனால் இந்த விசுவாசிகளா இருந்தும் அவங்க பாவம் செய்ததுனால ஆண்டவர் கோபப்பட்டு உக்கிரக கோபம் அடைந்து ஆண்டவர் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதாயிற்று. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்கிறோமே, அனனியா சப்பீரா அவங்க யாருக்கு என்ன தீமை செய்தாங்க? வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவினிடத்துல போய் சொன்னாங்க, தேவ ஊழியக்காரத்திலே போய் சொல்லிட்டாங்களே. தேவ கோபம் நாம எந்த நிலைமையில பாவம் செய்தால் நம்ம மேல வருங்க. இந்த கோபம் உக்கிரகமாக மாறி நமக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு, தண்டனை கொடுக்காம இருக்கிறதுக்கு நாம எழுப்புதலை கொண்டு வந்தாக வேண்டும். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல மோசையின் மேலேயே ஆண்டவர் கோபம் வருது. ஐயா, ஒரு முறை சொன்னா கேட்க மாட்டாமா? எத்தனை முறை அவன் நியாயம் சொல்றேன், நான் போக மாட்டேன், அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க, நான் திக்கு நாவுல மந்த நாவு உள்ளவன், திக்கு வாயு உள்ளவன், இப்படி சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறானே, அதனாலதான் ஆண்டவனுக்கு கோபம் வந்துச்சுன்னு சொல்லிடு. 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல உன் மேல கோபம் வர வேண்டியதா இருந்தது, ஆனா நீ பாகால நீக்கின விஷயத்துல நீ நன்மை செய்தனால ஆண்டு அந்த கோபத்தை நிறுத்தி வைத்தான்னு ஒரு தீர்க்கதரிசி வந்து யோசபாத்திரத்தை சொல்ற. யோசபாத்து பெரிய ஆவிக்குரிய மனுஷன். ஆண்டவர் அவன் பாவம் செய்யும்போது கோபப்படாம இருப்பாரா?
யோபு 42 அதிகாரம் 7 வசனத்துல என்ன பார்க்கிறோம் பாத்தீங்களா? நீ என்னை குறித்து நிதானமா பேசினதை போல உன்னுடைய சகோதரன் நிதானமா பேசல, அவள் மேல என் கோபம் மூழ்கிறது, அவருடைய புத்தியினத்துக்கு தக்கதான் நான் செலுத்திடுவேன்னு சொல்ற. தேவ கோபம் ஒரு குடும்பத்தில் இறங்க நான் விரும்பலாமா? தேவ கோபம் என்னுடைய வாழ்க்கையில இறங்க நான் விரும்பலாமா? தேவனுடைய கோபம் தேவனுடைய திருச்சபையில் இறங்க விரும்பலாமா? அப்ப தேவ கோபத்தை நிறுத்துறதுக்கு நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அதற்கு எழுப்புதல் வந்தே ஆக வேண்டும். நீர் கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தரலும், வருஷங்களின் நடுவில் உடைய கிருவியை உயிர்ப்பியும் அதை வருஷங்களின் நடுவில் விளங்க பண்ணும். தேவனை கோபப்படுத்தினார யோசபாத்து, என்ன நடந்து தெரியுமா? போன வாரத்தில் சிந்திக்கும் போது 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்துல தேவனால உண்டான பயங்கரம் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கத்தியின்றி ரத்தம் சிந்தாம எதிரிகளை வென்று கொள்ளையடிச்சு கொண்டு வந்தாங்களே. சில வேளைகளை நாம் நினைக்கிறோம் எழுப்புதலுக்கு நாம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தடை உண்மை என்பது உண்மைதான். எழுப்புதலுக்கு நான் ஆசாபாசங்கள் உடையவனா இருக்கிற காரியம் தடை என்பது உண்மைதான். நான் அவரை என்னுடைய கிரிகளினால் அவரை கோபப்படுத்தினதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் நான் எழுப்புதலை விரும்பினால், எழுப்புதலுக்கு தடைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றினால், சபையிலிருந்து அகற்றினால், குடும்பத்திலிருந்து அகற்றினால் எழுப்புதல் ஏன் வராது? அதற்கு யோசபாத்தினுடைய வாழ்க்கை நமக்கு தெளிவாயிருக்கிறது. அதனால மகிழ்ச்சியா இருக்க, ஆசாபாசங்களிடத்துல ஒட்டு உறவு இல்லாத இருக்க, தேவ கோபம் நம்ம இடத்துல மாற நமக்கு எழுப்புதல் கண்டிப்பாக தேவை. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த கர்த்தர் என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து பாதாளங்களிலிருந்து என்னை ஏற பண்ணினீர் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கலாம். ஜெபம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, இந்த அருமையான இரவு நேரத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம். இந்த மாலையில நாங்கள் இவ்வளவு பேர் கூடிய நிலைமையில எங்களுக்கு உற்சாகத்தையும் ஞாபக சக்தியையும் பிரயாண வசதிகளையும் வால்பாறையில் இருக்கிற எங்களுக்கு அவ்வளவு பிரயாசப்படாமலே உங்களுடைய ஆலயத்தில் வந்து உங்களுடைய வசனத்தை கேட்கவும் தந்த தருணத்துக்காக ஸ்தோத்திரம். உயிர் மீட்சி வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் ஆவிக்கிற மக்களாகத்தான் இருக்க முடியும். ஆனால் அதற்கு ஆவிக்கிற மக்களான எங்களுக்கே பல தடைகள் இருக்கிறது. நாங்கள் மகிழ்ச்சியை இழந்திருக்கிறோம். ஆசாபாசங்கள் எங்களை ஒட்டி கொண்டிருக்கிறது. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தேவனை கோபப்படுத்தி இருக்கிறோம். என்றாலும் இந்த பாவங்களை சமூகத்தில் அறிக்கையிடும் பொழுது நீர் எழுப்புதலை கட்டளையிடுவீர். அதற்கு வேதத்தில் ஆதாரத்தை நாங்கள் பார்த்தோம். வரப்போற நாட்கள் எங்களுடைய தனி வாழ்க்கையில, எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய சபையில எழுப்புதல் அக்கிளி பற்றி எரியட்டும் சுவாமி. அவர் தம்முடைய வசனத்தை விலக்கி காண்பித்த போது எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அதுதான் எழுப்புதல். ஆண்டவர் உண்டு, தேவ ஆவி உண்டு. நாங்கள் எழுப்புதலை கண்டடைய எங்களை ஆயத்தப்படுத்தும். உடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரிக்கிற வசனம் கேட்ட உடைய மக்களை ஆசீர்வதியும். அடியார்கள் நாளைக்கு இரவுல பிரயாணத்தில் போகிறோம். அடுத்த நாள் பிரயாணத்தை தொடர்கிறோம். பெங்களூர்ல செலவிடுற நாட்களை பார்க்கிறதை விட ஆசீர்வதித்து சபையை உயிர்ப்பித்து நாங்கள் சந்தோஷமாக திரும்பி வரோம். இங்கே சபையின் காரியங்களில பொறுப்புள்ள தேவனுடைய மக்கள், சபையில் உள்ளவர்கள் காரியங்களை ஜப சிந்தையோடு பயபக்தியோடு நடத்தி முடிக்க அவர்களை நீர் ஆளுகை செய்தள்ளோம். இப்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் பற்றிருந்து நன்றி சொல்கிறோம். பிறந்து வரும் தேவ சமாத்தங்களை அனுப்பும், மறுபடி சந்திக்கல காத்துக்கொள்ளும். ஜபம் கேட்டபடி துதிக்கிறோம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவல்லமே பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். கொலோசியர் 1 அதிகாரம் 28 வசனம். பிரசங்கங்கள் கேட்போரை உணர்த்துவிக்கும், உற்சாகப்படுத்தும், பரவசப்படுத்தும், நித்திய நம்பிக்கை தரும். ஆகவே பிரசங்கங்களை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஜெபத்துடன் கேளுங்கள், மற்றவர்களையும் கேட்க செய்யுங்கள். கர்த்தர் இயேசு நிச்சயமாக
பாடி போற்றிடும் பொன்னாளிது, மனமாறும் திருநாளிது, தேவனோடு செய்திடும் பெருநாளிது. காட்டினீரே உங்கள் பரிசுத்த பாதையில் பாவி நான் சென்றிட பாதையை காட்டினீரே. ஏற்றினீரே மாற்றினீரே, ஏற்றினீரே மாற்றினீரே, என்னை ஒன்றாக கூட்டினீரே. மனமாறும் திருநாளிது, தேவனோடு செய்திடும் பெருநாளிது. அருளே ஈனமாந்தர்கள் மேல் கொண்ட அன்பினை காட்ட மறுத்துயிர்த்த அருளே. திருவருளே பரம்பொருளே தேடிடும் வரமருளே, திருவருளே பரம்பொருளே தேடிடும் வரமருளே. மனமாறும் திருநாளிது, தேவனோடு செய்திடும் பெருநாளிது. உலகில் பெருக வேண்டும் எங்கள் மருத்துவரே, உம்மை மறந்திட உள்ளங்கள் உலகில் பெருக வேண்டும். உமக்குள் நான் எனக்குள் நீர் இருக்கின்ற வர வேண்டும், உமக்குள் நான் எனக்குள் நீர்